இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம். கம்பெனியே வேண்டாம் எங்களுக்கு. இல்ல எங்களை தூக்கிட்டு போய் எங்கேயாவது போட்டு கான்டாமினேஷன் பண்ணி அந்த பொருள் நோய் இல்லாம இல்ல சார். அமோனியா கேஸ் கசிவு பல முறை நடந்திருக்கிறது. ஆனால் இது போல் பயங்கரமான கசிவு ஏற்பட்டதில்லை. மனுஷனுக்கு பணம் முக்கியம் இல்ல சார். நோய் இல்லாத அதுக்கு என்ன வழி அதுதான் நாங்க கேட்கிறோம். கடலில் இருந்து கப்பல் மூலியமாக அமோனியா கேஸை டேங்கில் நிரப்பும் பொழுது பழுப்பு உடைந்து அமோனியா கேஸ் கடல் நீரில் கலந்ததனாலேயே பெரிய உயிர் விபத்து தவிர்க்கப்பட்டது. இதுவே தண்ணீரில் கலக்காமல் காற்றில் கலந்திருந்தால் பல உயிர்களை பலி வாங்கியிருக்கும் அமோனியா கேஸ். எடுத்துட்டு போய் சேர்த்திருக்கோம் நாங்க. இன்னும் எத்தனை பேர் இங்க இருக்கிறது ஒரு 200-300 பேர் தான் இருப்போம். இன்னும் 1000 பேர் மேல எங்க ஒன்னாங்கன்னே தெரியல. நிறைய பேர் 11 மணி அளவில் நள்ளிரவில் திடீர் என இந்த கசிவு ஏற்பட்டதினாலே மூச்சு திணறல், மயக்கம், 100 பேருக்கு மேல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள். இந்த பாதிப்பு இதை சுவாசிக்கும் பொழுது நுரையீரலில் எரிச்சலும் மயக்கமும் உண்டாகும். இது மட்டுமல்லாமல் இந்த சுற்று வட்டாரத்தில் பல பேருக்கு வீசிங் ப்ராப்ளம், கேன்சர், டிபி இது போன்ற நோய்கள் உண்டாகிறது. மக்கள் நாங்கள் மிகவும் அவதிக்குள்ளாகிறோம் என்று மக்களின் கருத்து. சின்ன குப்பம் பெரிய குப்பத்தில் வசிக்கும் மக்கள் உடனடியாக பயந்து அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார்கள். கோரமண்டலம் இருந்து அமோனியா வாயு பழுப்பு மூலியமாக கசிந்தது. அங்கு இருக்கும் மக்கள் எங்களை காக்க, எங்கள் வாழ்வாதாரத்தை காக்க இந்த கம்பெனியை மூட வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் அரசாங்கத்திற்கு. அங்கு இருக்கும் மக்களின் ஒருமித்த கருத்து தெரிவிக்கிறார்கள் பொதுமக்கள்.